வணக்கம், வெல்கம் டு பிரேமி ஹேண்ட்கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் லெதர் ஹேண்ட்பேக்ஸ்க்கெல்லாம் பவுச் வைக்கிறதுக்காக எனக்கு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பேக்ஸ் எல்லாமே இதுக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். இது லெதர், சரிங்களா. இந்த பேக் ஆஷ் வித்து பிளாக் கலரில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. இந்த இதுக்கு நம்ம காயின் பவுச் எப்போதுமே பேக்கோட லென்த்துக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம 2 ரன்னர் போட்டு கொடுத்துட்றோம். பிளாக் வித் ஆஷ் கலர் பீட்ஸில் இந்த பேக்கு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த ஹேண்ட் ஸ்டிச் போடுறது இதெல்லாம் இதில் இதுதாங்க ஹைலைட்டு. இதை நம்ம கரெக்டாக பண்ணணும். நான் ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம அழகாக பண்ணணும். இதை நான் கற்றுக்கிட்டு தாங்க பண்ணினேன். எனக்கு இந்த ஒர்க்கு நல்ல டைலரிங் தெரியும், ஆரியோ ஒர்க்லாம் பண்ணுவேன், எம்ப்ராய்டிங்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு இந்த லெதர் மெட்டீரியல்லாம் ஸ்டிச் பண்ண தெரியாது. இதுக்காக நான் 1.5 மந்த்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு என்னோடய மிஷின் செட்டப்லாம் மாற்றிட்டு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா. கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் கற்றுக்கலாங்க. அதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லேயே நான் பேஸ்கெட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரீ கிளாஸாக தான். உங்களுக்கு யாருக்காவது போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டுக்கிட்டிங்கன்னா, ஆசைப்பட்டிங்கன்னா, ஆர்வம் இருந்ததுன்னா நீங்களும் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் பேஸ்கெட் எப்படி பின்னலாங்கிறத கற்றுக்கோங்க. இது ஒரு பர்ஸு. இது பார்த்திங்கன்னா ஃபைபர் பீட்ஸில் போட்டிருக்காங்க. இது சின்ன பீடு. இதுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி கேட்டாங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா சீ ப்ளூ பீடு ஒயிட் ஒயரில் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ளூ கலரில், இப்போது வெல்வெட் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லைன்னா ஒரு 8 ஷர்ட்ஸ் தான் கிடைக்கிது. உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி பவுச்சஸ் லெதர்லேயோ அல்லது வெல்வெட் கிளாத்லேயோ போடணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பேக்கோட ஃபோட்டோவை அனுப்புங்க. மெஷர்மெண்ட்ஸு நான் எப்படி எடுக்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து சொன்னிங்கன்னா அழகாக நான் உங்களுக்கு பேக்கை அனுப்பிவிட்டிங்கன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். பவுச்சஸை வாங்கிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் ஏதாவது இதில் பார்த்திங்கன்னா ஸ்கேலில் சென்டிமீட்டர் ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு இன்ச்சஸ் இருக்கும், 12 இன்ச்சஸ் இருக்கும். நீங்கள் இன்ச்சஸ் பக்கம்தான் இதை மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லணும். 12 இன்ச்சஸ் இருக்கும் பாருங்கள். இது கீழே இருக்கிறது சென்டிமீட்ரு, மேலே இருக்கிறது இன்ச்சஸ்ஸு. இப்போ இன்ச்சஸ் சைடு வச்சு இந்த பேக் எவ்வளோ இருக்குன்னா, லென்த்து 11 இன்ச் இருக்குது, சரிங்களா. வித்து எவ்வளோ இருக்குது? வித்து இதில் பாருங்கள், கரெக்டாக நமக்கு வித்து 4 இன்ச்சஸ் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி ஹைட் எவ்வளோ இருக்குது? இந்த மாதிரி தாங்க நீங்கள் அளந்து சொல்லணும். ஹைட்டு 8 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பேக்கோட ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சிட்டு இன்ச்சஸை நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா, நீங்கள் லெதர் கிளாத்தில் கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, அப்புறம் வெல்வெட் கிளாத்தில் கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நான் சொல்லிவிடுவேன். ஏன் நான் உங்கள் பேக்கோட ஃபோட்டோவை அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கலர்ஸில் நமக்கு வெல்வெட் கிளாத்தோ அல்லது லெதர் பவுச்சஸாக கிடைக்குதாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிடுவேன் உங்களுக்கு, சரிங்களா. இது ப்ரிப்பேர் பண்ணதுங்க 2 ஒரே மாதிரி 2 கேட்டாங்க. இது ஓவல் பீடில் ப்ரிப்பேர் பண்ணது, சரிங்களா. 2 கேட்டாங்க. அந்த 2ல் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஹேண்டிலில் மட்டும் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கீழே எல்லோ கலர்லேயும், எல்லோ வித்து கீழே எல்லோவில் பண்ணிவிட்டு மேலே ப்ளூ கலர் ஒயிட் கலர் நெல்லிக்காய் பாசி வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம க்ரீம் கலரில் கேட்டதனால நம்ம க்ரீம் கலர் வெல்வெட் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பேகுக்குமே காயின் பவுச்சஸ் பேக்கோட லென்த்துக்கே வச்சு கொடுத்துருக்கோங்க. ஏன்னா நம்ம தாராளமாக கையை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரன்னரும் 2 ரன்னர் போட்டிருக்கோம். இதுக்கு ஹேண்டில் அவங்க நல்லா லாங்காக போட்டிருக்காங்க. அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஹேண்டில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர். அடுத்தது இந்த பேக் பாருங்கள். இது 2 பேக்கும் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. ஹேண்டிலில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இதில் கீழே எல்லோ கலர் பீட் கோத்துட்டு மேலே க்ரீன் கலர். இதில் இன்னொரு பேக்கில்
கீழே வந்து க்ரீன் கலர் கோத்துட்டு மேலே எல்லோ கலர். ஆனால் ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்ஸு, ஒரே சைஸஸ் தாங்க. இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி ஓவல் பீட்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கிது, ரோஸ் பீட்ஸும் கிடைக்கிது, ஸ்கொயர் பீட்ஸும் கிடைக்கிது. உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. இந்த 3 பீட்ஸுமே 1 கிலோ 800 ரூபா தாங்க. ஸ்கொயர் பீட்ஸு, ஓவல் பீட்ஸு, ரோஸ் பீட்ஸு. கொரியர் சார்ஜு உண்டுங்க. நெல்லிக்காய் பீட்ஸ் மட்டும் தான் 1 கிலோ 500 ரூபா கொரியர் ஃப்ரீயில் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அதுவும் இப்போ ஆஃபர் போட்டிருக்கேன். 2 கிலோ 950 ரூபா கொரியர் ஃப்ரீ. எப்படி வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் நெல்லிக்காய் பீட்ஸு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலரு ஒயிட் ஒயர் எடுத்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு. இன்ச்சஸ் சைடில் மெஷர்மெண்ட்ஸு இந்த மாதிரி இன்ச்சஸ் சைடில் லென்த்து, வித்து, ஹைட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா சொன்னிங்கன்னா நான் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லிவிடுவேன். நீங்கள் பேக்கை எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா நான் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய பேர் பவுச்சஸ் மட்டும் கொடுங்கங்கிறீங்க. 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து தப்பாக சொல்லிட்டா கூட அந்த பவுச்சஸ் வந்து உள்ளே உங்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாலும் இந்த ஹேண்ட் ஸ்டிச் போடணும் பார்த்தீங்களா, அதை வந்து மைன்யூட்டாக நம்ம செய்யணும். அப்படி பண்ணால் தான் இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து அடியில் ஸ்டிச்சஸ் போட்டு கொடுக்க மாட்டேங்க. பேக்குக்குள்ளே ஏதாவது சிந்திட்டாலோ இல்லை ஏதாவது பண்ணிட்டால் இதை அப்படியே அழகாக எடுத்து சர்ஃப் வாட்டரில் போட்டு நம்ம நல்லா லைட்டாக ஒரு அலசிட்டு வெயிலில் காய வச்சு மறுபடியும் நம்ம உள்ளே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன். அதனால் நீங்கள் பேக்கை அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு கொரியர் செலவு பார்க்காம அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அனுப்பும் பொழுதும் கொரியர் சார்ஜ் உங்களோட தான், ரிட்டர்ன் வாங்கிக்கும் பொழுதும் உங்களோட தான் கொரியர் சார்ஜ். எனக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணணும். மீதி 2 கொரியரும் அப் அண்ட் டவுன் நீங்கள் தாங்க போட்டுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பவுச்சஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் சொன்னிங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு உள்ளே அட்டாச் பண்ணி பேகை அனுப்புனீங்கன்னா கொடுத்துடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியும் பேக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பர்ஸு, ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். இப்போது டுட்டோரியலும் நான் பீட்ஸ் கூடைகள்லாம் போட்டுட்ருக்கேன். டுட்டோரியல்லையும் பாருங்கள், லைவ் செக்ஷனில் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்